வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நாம் ஷார்ட் வீடியோவில் வந்து கேரம் பற்றி போடுறோன்னு சொல்லியிருக்கோம். யாரும் அதிகமாக சொல்ல, நானே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேரம் விளையாடுறவங்களுக்கு கண்டிப்பாக ரூல்ஸ் தெரியணும், அப்போ தான் விளையாட முடியும். அதனால் இந்த வீடியோ வந்து ரூல்ஸ் பற்றி தான். கேரமில் இந்த ICF இன்டர்நேஷ்னல் கேரம் ஃபெடரேஷன் அவங்க என்னென்னலாம் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அவங்களோட ரூல்ஸை வச்சு தான் நம்ம விளையாட முடியும், நம்மளால் விளையாட முடியாது. ஸோ அந்த ரூல்ஸ் தெரிஞ்சால் தான் நம்மளால் விளையாட முடியும். அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லோரும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெல்லைக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஆல்ல போட்டுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பவுடரிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து இது வந்து ஒரு 30 ரூபி பவுடர் நம்ம லோக்கல் ஏரியாஸ்லேயே கிடைக்கும். ஸோ நான் போடுற அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்படி இதில் வந்து ஹோல் போடணும். பவுடர் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எனக்கு தெரியுது. உனக்கு தெரியுதாண்டா செய்யும் அப்படின்னு சொல்கிறீங்க. கேட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு போட்டால் தெரியுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் போட்ட அளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம போர்டு வந்து அவ்வளோ, இது நம்ம போர்டு வந்து டோர்னமெண்ட் போர்டு கிடையாது, சாதாரணமாக விளையாட போடுறது. ஒரு 3000 rupees அவ்வளோ வரும். ஸோ இவ்வளோ பவுட்ரு போட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காயின் அடிக்கியாச்சு. நம்மளோட இப்போ ஃபஸ்ட்டு ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம காயின் அடிக்கிட்டோம். சரி, இந்த சர்க்கிள் எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம காயின் பண்ணுறோம், வச்சாச்சு பிரேக் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த காயின்ஸ் எல்லாமே சர்க்கிள்குள்ளே இருக்கணும். இந்த சர்க்கிளை விட்டு ஏதாவது ஒரு காயின் வெளியே இருந்து நம்ம பிரேக் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃபவுல் போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டே ஃபவுல் போட்டுருவாங்க. ஸோ அதனால் ஃபவுல் இப்போ காயின் இல்லைன்னா நம்ம அடுத்து காயின் கிடச்சதுக்கப்புறம் போடணும். அதனால கரெக்டாக சர்க்கிள்குள்ளே வச்சு நம்ம இந்த மாதிரி பிரேக் பண்ணணும். கரெக்டாக ரெட்டில் வச்சு கரெக்டாக அந்த ஒயிட்டை எய்ம் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக போகும். ஸோ இப்படி தான் பிரேக் பண்ணணும். நடுவில் காயின்ஸ் எல்லாமே சென்டரில் கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபவுல் சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ரூல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அடுத்த ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் லாஸ்ட் ஜோன் வரைக்கும் வந்துட்டீங்க. அதாவது இப்போ காயின்ஸ் எல்லாத்தையும் போட்டிங்க, உங்கள்கிட்ட குவீன், அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் இருக்குது. அதோட இப்போ உங்களோட டர்ன், அதுக்கப்புறம் ஆப்போனண்ட்டோட காயின் அங்கே இருக்குது. ஸோ சப்போஸ் இப்போ நீங்கள் இந்த காயினை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அவ்வளோதான், அவுட் ஆயிரும். நீங்கள் உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் குவீன் அடிக்கிறதுக்கு பதிலாக இந்த காயின், அடுத்து உங்கள்கிட்ட இருக்கிற லாஸ்ட் காயின் நீங்கள் இது பாக்கெட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவுட் சொல்லிடுவாங்க அம்பையர். ஏன்னா நம்ம குயினை ஃபஸ்ட்டு பாக்கெட் பண்ணிட்டு தான் அடுத்த காயின், நம்மளோட அடுத்த காயினை வந்து பாக்கெட் பண்ணணும். ஸோ இது நம்மளோட செகண்ட் ரூல். ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்க்குறேன் நிறைய பேர்லாம் நீங்கள் எப்படி இப்போ ஸ்ட்ரைக்கரை ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ ரெண்டு லைன் இருக்கா, இதை டச் பண்ணி தான் நீங்கள் வைக்கணும். சில பேர் இப்படி வச்சு விளையாடுவாங்க, இல்லை இந்த கோடு டச்சாக இருக்காது அவங்களுக்கு, இல்லை இப்படி வச்சு விளையாடுவாங்க. இப்படி வச்சு காயினை போடுவாங்க. இப்படி காயினை போடுவாங்க. இப்படி போடக்கூடாது. நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறதுனா இப்படி தான் ப்ளேஸ் பண்ணணும். கரெக்டாக இப்போ தம்மிங் போடுறீங்கன்னா, இப்போ தம்மிங் இங்கே ஒரு காயின் இருக்குது, இப்போ இங்கே வச்சு கரெக்டாக 2 லைனு டச் செய்து தான் நீங்கள் போடணும். சில பேர் இங்கே தம்மிங், அதாவது சில பேர் தம்மிங் சிசரிங்க வச்சுருக்க மாட்டாங்க. நம்ம கண்டிப்பாக தம்மிங் சிசரிங் வச்சு தான் விளையாடணும், அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சிசரிங் பண்ணுறது பாருங்கள். இப்போ நான் சிசரிங் பண்ணுறது கரெக்டாக இப்படி வச்சு இப்படி ஒன்று குயினை போட்டுட்டு அடுத்து இங்கே ஒரு பிளாக்கையும் போட்டேன். சில பேர் எப்படி வச்சுருவாங்க, இப்படி வச்சுட்டு இங்கே வச்சு போடுவாங்க. இப்போ இந்த லைன்லேயே டச்சாக இருக்காது, இந்த லைன்லேயே 2 லைனையும் டச் பண்ணி தான் நீங்கள் போடவே செய்யணும். இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இது நம்மளோட 3rd ரூல். ஸோ இது ரொம்ப நிறைய பேருக்கு இப்படி போடவே மாட்டேங்கிங்க. எல்லோரும் இங்கே வச்சு இல்லைன்னா இங்கே வச்சு இப்படி தான் போடுறீங்க. 2 பேஸ் லைனையும் டச் பண்ணி தான் நீங்கள் போடணும். இப்படி போட்டால் தான் ரூல்ஸ் கரெக்டாக, இல்லைன்னா ஏமாத்துறாங்கன்னு சொல்லிடுவாங்க. நல்லா விளாட்ற பிளேஸ்லாம் இப்படி தான், இல்லை அப்படி சொல்ல முடியாது, கரெக்டாக இப்படி வச்சு தான் விளாடணும். நிறைய பேர் இதை இப்படி தான் வச்சு விளாட்றீங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு மாற்றிக்கோங்க. இது ஒரு கண்டிப்பான ஒரு ரூல். நீங்களா இஷ்டத்துக்கு விளாடக்கூடாது, கரெக்டாக இந்த ICF சொல்லியிருக்க ரூல் படி தான் நீங்கள் விளாடணும். ஸோ இது நம்மளோட 3rd ரூல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 4வது ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் ஸ்ட்ரோக். இந்த ரூலை வந்து நானே மீறுவேன் அதிகமாக. ஸோ டபுள் ஸ்ட்ரோக்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இந்த காயின் அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி புஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மாதிரி 2 தடவை தள்ளிட்டு அப்படி போடுவாங்க. இந்த மாதிரி 2 தடவை இப்படி போடுவாங்க. இந்த மாதிரி 2 தடவை புஷ் பண்ணி போடுவாங்க. எப்படி சொல்லலாம் உங்களுக்கு, இப்போ இந்த மாதிரி தள்ளிட்டு அப்படியே போடுவாங்க.
இந்த மாதிரி போடுறது தான் டபுள் ஸ்ட்ரோக் சொல்லுவாங்க. ஸோ அதனால சிங்கிள் ஸ்ட்ரோக்னா கரெக்டாக வச்சுட்டு இப்படி போடணும், இப்படி பாக்கெட் பண்ணணும். சில பேர், நானும் இது அதிகமாக செய்தேன், கரெக்டாக இப்படி வச்சுட்டு 2 தடவை தொட்டிட்டு போடுவேன். அது நிறைய பேர் பார்த்துட்டு இது எனக்கே ஒரு மிஸ்டேக் தான். ஸோ இதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது உங்கள் ரூல்ஸ் தானே. நம்ம இது வந்து கரெக்டாக புஷ்ஷிங், இங்கிலீஷில் சொல்லணும்னா புஷ்ஷிங், டபுள் ஸ்ட்ரோக்னு சொல்லலாம், புஷ்ஷிங்னு சொல்கிறான். ஒரு தடவை புஷ் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ரூல்ஸ்லன்னு சொல்லிக்கலாம். இது பண்ணிட்டால் ஒரு காயின் ஃபவுல் கட்டணும். ஸோ இது நம்மளோட 4வது ரூல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 5th ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து குயினை பாக்கெட் பண்ணிட்டீங்க. ஸோ பாக்கெட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது வந்து உங்கள் காயின். ஸோ இது வந்து ஆப்போனண்ட்டோட காயின். நீங்கள் கரெக்டாக மிஸ்டேக் பண்ணி ஆப்போனண்ட்டோட காயினை போட்டிங்கன்னா அது ஆப்போனண்ட்டுக்கு போயிடும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் காயினை தான் பாக்கெட் பண்ணணும். அதனால் இப்போ நீங்கள் குயினை பாக்கெட் பண்ணிட்டு ஆப்போனண்ட்டோட காயினை பாக்கெட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு குயின் போயிடும், பாயிண்ட்டும் அவங்க அள்ளிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் கவனித்து பார்த்து விளையாடுங்க. இப்போ இது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. கரெக்டாக பார்த்து விளையாடுங்க. அதான் நம்மளோட 5th ரூல் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு 5 ரூல்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த 5 ரூல்ஸ் ICF ரூல்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ நம்ம ரூல்ஸ் பற்றி கட்டாச்சு. அடுத்து உங்களுக்கு ஏதாவது கேரமில் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லி விடுங்க. ஸோ அடுத்து ஒரு கேரம் சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். அதோட மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ், பாய்.